இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது கழுத்து வலி. மனித உடலானது பல கோடி நரம்புகளாலும் தசைகளாலும் எலும்புகளாலும் பின்னப்பட்டிருக்கிறது. மூளைக்கும் உடம்பின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்லும் நரம்புகள் பாதிப்புக்குள்ளாகும் போதும் தசைகள் எலும்புகள் இவைகள் பாதிக்கும் பொழுதும் கழுத்து வலி ஏற்படுகிறது. கழுத்து வலி மூன்றில் ஒருவருக்கு வரக்கூடியதாகும். நமது தலை நேராக இருக்கும்போது 4 கிலோ எடையுள்ள எலும்புகளை நமது கழுத்து பகுதி தாங்கிக் கொள்ளும். கழுத்து 15 டிகிரியில் குனியும் போது 12 கிலோ எடையும் 30 டிகிரியில் 20 கிலோ எடையையும் கழுத்து சுமக்கிறது. கழுத்தின் வேறுபட்ட நிலைகள் தசைகளையும் எலும்புகளையும் நரம்புகளையும் பாதிக்கிறது. இதனாலும் கழுத்து வலி உண்டாகிறது. கழுத்து வலி ஏற்பட்ட பிறகு தோள்பட்டைக்கு வலி பரவும். கைகளில் குடைவது போல் வலிக்கும். விரல்கள் வரை வலி பரவக்கூடும். சிலருக்கு மின்சார அதிர்ச்சியைப் போலும் கை மற்றும் விரல்கள் மரத்துப் போவதும் உண்டு. நாளாக கழுத்து திரும்பும் போது கழுத்து வலி ஏற்படும். கழுத்து வலிக்கான காரணங்கள்: கழுத்து பகுதியில் எலும்புகள், நரம்புகள், தசைகள், திசுக்கள், இரத்த ஓட்டம், திரவ பசைகள் இவற்றின் குறைபாடுகளினால் கழுத்து வலி ஏற்படுகிறது. முதுகெலும்பில் நரம்பு சுளுக்கினாலும் கழுத்தில் சதை பிடிப்பினாலும் முதுகுத்தண்டு நோய்கள், மூட்டுவலி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் போன்றவற்றாலும் கழுத்து வலி உண்டாகும். குண்டும் குழியுமான சாலைகளில் அடிக்கடி பயணிக்கும் போது கழுத்து வலி உண்டாகும். மலச்சிக்கல், குடலில் வாயு கோளாறு, சர்க்கரை நோய், மூலச்சூடு, தலையில் நீர் கோர்த்தல், மன அழுத்தம் போன்ற காரணங்களாலும் கழுத்து வலி ஏற்படும். புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு கழுத்து எலும்பு ஜவ்வு பாதிப்புகளாலும் கழுத்து வலி உண்டாகும். நீண்ட நேரம் ஒரே பொசிஷனில் இருப்பதால் கழுத்து தசை டெம்பராகும். இதனால் கழுத்து வலி ஏற்படும். முதுகுத்தண்டில் ஏற்படும் கட்டிகளாலும் கழுத்து வலி உண்டாகும். முதுகுத்தண்டில் காயம் ஏற்பட்டாலும் கழுத்து வலி உண்டாகும். தொண்டையில் உள்ள சுரப்பிகளில் ஏதாவது ஒரு தொற்று ஏற்பட்டு அங்கு நெறிகட்டி கொண்டால் கூட கழுத்து வலி ஏற்படும். கழுத்தெலும்பு ஜவ்வு விலகுவதாலும் கழுத்து வலி ஏற்படும். கைக்கு அதிகமான வேலை கொடுப்பதாலும் கழுத்து வலி ஏற்படும். உடலில் வாதம் அதிகரிக்கும் போது கழுத்து வலி உண்டாக ஆரம்பிக்கும். கழுத்து நரம்புகள் கம்ப்ரஸர் ஆவதாலும் கழுத்து வலி ஏற்படும். தோளில் ஒரு பக்கமாக எடையுள்ள பைகளை சுமப்பதாலும் கழுத்து வலி உண்டாகும். தலை, கழுத்து, தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டாலும் கழுத்து வலி உண்டாகும். தலையில் அதிகம் பாரம் சுமந்தாலும் கழுத்து வலி வரும். கம்ப்யூட்டர் அதிகம் பயன்படுத்துவோருக்கும் கழுத்து வலி உண்டாகும். செல்போன் அதிகம் பயன்படுத்துவோருக்கும் கழுத்து வலி உண்டாகும். உயரமான தலையணைகளை பயன்படுத்துவோருக்கும் கழுத்து வலி உண்டாகும். தவறான கோணத்தில் கழுத்தை வைத்து கொண்டிருப்பதாலும் கழுத்து வலி உண்டாகும். தவறான நிலையில் படுத்துறங்கினாலும் கழுத்து வலி உண்டாகும். நீண்ட நேரம் தொலைக்காட்சியை பார்ப்பதாலும் கழுத்து வலி உண்டாகும். உட்கார்ந்த நிலையிலேயே அதிக நேரம் வேலை செய்வதாலும் கழுத்து வலி உண்டாகும். பித்த உணவுகள், எண்ணெய் உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வதாலும் கழுத்து வலி உண்டாகும். வயோதிகத்தின் காரணத்தினாலும் கழுத்து வலி உண்டாகும். புற்றுநோய், தைராய்டு சுரப்பியை தாக்குகின்ற தொற்று நோய்களின் முதல் அறிகுறி கழுத்து வலியாக கூட இருக்கும். இவ்வாறு பல்வேறு காரணங்களால் கழுத்து வலி இருக்கும். சாதாரணமாக ஏற்படும் கழுத்து வலி ஓரிரு நாட்களில் சரியாகிவிடும். அடிக்கடி கழுத்து வலி ஏற்பட்டால் நாம் தினமும் செய்யும் வேலைகளாக கூட இருக்கலாம், அல்லது உடலில் ஏற்படும் பாதிப்புகளாக இருக்கலாம். நம்முடைய பழக்க வழக்கமாக இருந்தால் சரி செய்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து கழுத்து வலி ஏற்பட்டால் தகுந்த மருத்துவரை அணுகி குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். கழுத்தில் ஏற்படும் பிற நோய்கள் பற்றி பார்ப்போம்.
ஓஸ்டியோ ஆர்த்ரட்டிஸ் எனப்படும் ஸ்பாண்டிலோசிஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ், ஆங்கிலோசிங் ஸ்பாண்டிலிட்டிஸ், ஸ்பைனல் இன்ஃபெக்ஷன், ஸ்பைனல் கார்ட் கம்ப்ரஷன், டியூமர், ஃபைப்ரோமைலேஜியா இவைகளுக்கு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். கழுத்து வலிகளுக்கான அறிகுறிகள்: கழுத்தை சுற்றியுள்ள பகுதியில் விறைப்புத்தன்மை, கழுத்து பகுதியில் ஊசி குத்துவது போன்ற வலி, கழுத்து வலியுடன் தலைவலி, தலையை அசைக்க முடியாமை, கப உடல் அமைப்பு கொண்டவருக்கு கழுத்து பகுதி தடித்து கருத்துப்போய் பட்டை பட்டையாக காணப்படும், கைகள் மரத்து போதல், சுண்டு விரல் செயலற்று போதல், மன எரிச்சல், தூக்கமின்மை, எப்போதும் கோபம் கொண்டவராக இருத்தல், கண் எரிச்சல், எழுதும்போது கைகளில் வலி, படிக்கும்போது கழுத்து வலி, குனிந்து நிமிரும்போது தலை சுற்றி கண்ணில் மின்னல் போன்றி தோன்றி மறைதல், நரம்புகள் இறுகுதல், நடக்கும்போது தலை சுற்றல், பித்த உடல் அமைப்பு கொண்டவருக்கு வாந்தி மயக்கம் உண்டாகும், வாத உடல் அமைப்பு கொண்டவருக்கு கழுத்து இறுகி திரும்ப முடியாமல் போகும், அதிக வியர்வை, கழுத்து பகுதியில் எரிச்சல் ஆகியவை கழுத்து வலிக்கான அறிகுறிகளாகும். தொடர்ந்து பல நாட்களாக கழுத்து வலி இருத்தல் தோள்பட்டை வரை பரவும், கைப்பட்டவுடன் வலி தோன்றும். கழுத்து வலிக்கான நிவாரணங்கள்: கழுத்து வலி இருப்பவர்கள் ஆர்த்தோபெடிக் தலையணையை பயன்படுத்தலாம். ரோஸ்மேரி ஆயிலை பயன்படுத்த கழுத்து வலி குறையும். ஐஸ்பேக் ஒத்தடம் 20 நிமிடம் கொடுக்க கழுத்து வலி குறையும். வெற்றிலையை பன்னீரில் நனைத்து கழுத்து பகுதியில் பற்றுப்போட வலி குறையும். எப்சம் உப்பை வெதுவெதுப்பான தண்ணீரில் கலந்து ஒத்தடம் கொடுக்க கழுத்து வலி குறையும். 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலில் 4 மிளகை தட்டி போட்டு கொதிக்க வைத்து வலியுள்ள இடத்தில் தடவி வர வலி குறையும். 2 ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகருடன் தண்ணீர் கலந்து ஒத்தடம் கொடுக்க கழுத்து வலி குறையும், அல்லது பேஸ்ட் போல் செய்து தடவி வர வலி குறையும். கழுத்து பகுதி இறுக்கமாக இருந்தால் தண்ணீர் கொண்டு கழுவினால் தசைகள் தளர்வடையும், கழுத்து வலி குறையும். விளக்கெண்ணெயை சூடுபடுத்தி அதில் வெற்றிலையை போட்டு எடுத்து கழுத்து பகுதியில் பற்று போட வலி குறையும். 100 மில்லி நல்லெண்ணெயில் 50 கிராம் எருக்கம்பு, 10 கிராம் வசம்பு, 10 கிராம் கோரைக்கிழங்கு, 10 கிராம் சாம்பிராணி, 20 கிராம் பச்சை கற்பூரம் இவற்றை கொண்டு தயார் செய்து கழுத்தில் தடவி வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க கழுத்து வலி குறையும். தினமும் 15 நிமிடம் வாயு முத்திரை செய்து பெற கழுத்து வலி குறையும். ஆசனங்களில் கோமுகாசனம், திரிகோணாசனம், விருட்சாசனம் தினமும் செய்து பெற கழுத்து வலி குறையும். மாற்றுமுறை சிகிச்சையில் அக்குபஞ்சர், நியூரோதெரப்பி, சுஜோக் தெரப்பி, சீடு தெரப்பி போன்றவற்றாலும் கழுத்து வலி குறையும். இயற்கையான முறையிலும் பாரம்பரியமான முறையிலும் நாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ள கழுத்து வலி விரைவில் குறையும். மற்றும் பின்வரும் பயிற்சிகளை செய்வதன் மூலம் கழுத்து வலி நீங்கும். நேராக படுத்துக்கொண்டு கால்கள் இரண்டையும் பட்டக்ஸ் பக்கத்தில் கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும், படத்தில் உள்ளவாறு. பின்பு கைகளை பின்புறமாக தரையை தொடுமாறு செய்து அதேபோல் முன்புறமாக கொண்டு வர வேண்டும். முன்புறம் கொண்டு வந்து பின்புறம் கொண்டு போகிறோம், பின்புறமிருந்து மீண்டும் முன்புறமாக கொண்டு வருகிறோம். இதனை தினமும் காலை மாலை இருவேளையும் செய்து 30 எண்ணிக்கைகள் வரை செய்து வரலாம். இதனாலும் கழுத்து வலி குறையும். இதனை செய்யும்போது வயிறு காலியாக இருப்பது மிகவும் சிறந்ததாகும். இது மிகவும் சுலபமான ஒரு பயிற்சியும் கூட. இதனை எங்கு வேண்டுமானாலும் செய்து தரையில் படுத்துத்தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை, கட்டிலில் படுத்துக்கொண்டு கூட இந்த பயிற்சியை செய்யலாம். அடுத்தது பயிற்சியானது 2 கைகளையும் தோள்பட்டையில் வைத்துக் கொள்ள வேண்டும். தோள்பட்டையை காதை தொடுமாறு மேல் நோக்கி தூக்க வேண்டும். இவ்வாறு ஒரு 30 நிமிடம் செய்து வரலாம். இது காலை மாலை என 2 வேளையும் செய்து வர கழுத்து வலி குறையும். மற்றும் யோகா பயிற்சியில் செய்யப்படும் கழுத்தை முன்பக்கம் பின்பக்கம் பக்கவாட்டு கிளாக் வைஸ் சுற்றுவது, ஆன்டி கிளாக் சுற்றுவது என்ற முறைகளிலும் கழுத்து பயிற்சியை தினமும் செய்து வர கழுத்தில் ஏற்படும் வலிகள் குறைய ஆரம்பிக்கும். இது உடற்பயிற்சி மற்றும் யோகா பயிற்சிகளில் தினந்தோறும் சொல்லிக் கொடுக்கப்படுவதுண்டு. இப்பயிற்சியை நாமே வீட்டில் இருந்தவாறு செய்து கொள்ளவும் கழுத்து வலி குறையும். இதுவரை கழுத்து வலி பற்றியும் ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்றியும் நீக்கும் முறைகள் பற்றியும் பார்த்தோம். சாதாரணமாக ஏற்படும் கழுத்து வலி ஓரிரு நாட்களில் சரியாகிவிடும். தொடர்ந்து கழுத்து வலி ஏற்பட்டால் தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
தொடர்ந்து பல்வேறு பயனுள்ள பதிவுகளை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் கொடுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தண்ணீரை சேமிப்போம், உணவை வீணாக்காதீர், முகக்கவசம் அணிவோம், நேர்மறையாக சிந்திப்போம். இங்கு கொடுக்கப்பட்ட